தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். அதாவது ஆரோக்கியமாக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த உதவி இல்லைங்க. அதாவது முடவமாக இருக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் அந்த கலைஞர் மகளிர் உதவித்தொகை இதுவரையிலும் கிடைக்கல. எவ்வளோ பேருக்கு கிடைக்கல, இதுக்கு என்ன செய்யணும் தமிழ்நாடு அரசுன்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. நம்மளாம் அந்த மக்களுக்கு எப்படி உதவலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த வீடியோ போட்டுருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடைங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களே. அனைத்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் அதாவது இன்னும் சொல்ல போனால் மாற்றுத்திறனாளிகள் சங்கம் மூலமாக ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதாவது கலைஞர் மகளிர் உதவித்தொகை பெறுறதுக்கு விண்ணப்பம் கொடுக்கும் போது ஆய்வுக்காக வந்திருந்த அதிகாரிகள், வட்டாட்சியர்கள், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு என்ன வண்டி இருக்குனாக்கா 4 சக்கர வண்டி இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழக அரசால் விலை இல்லாமல் வாகனங்கள் பெட்ரோல் போடக்கூடிய அந்த ஸ்கூட்டர் கொடுத்துருந்தாங்களே, அதை 4 சக்கர வாகனங்கள், 3 சக்கர வாகனங்கள் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்குலாம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கூட வழி இல்லை. எந்த கடையிலையும் வேலை பார்க்க முடியாது, எந்த தொழிலையும் இருக்க முடியாது. அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த 5 மாதத்துக்கும் நமக்கு பணம் கிடைக்கலையங்களுடைய ஆதங்கத்தில் கடந்த டிசம்பர் மாதம், இந்த மாதம் 8ஆம் தேதி அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் இடத்துல ஒரு புகார் கொடுத்துருக்குறாங்க. அதோடைய சம்மேளனம். அப்போ மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறவங்க ஊமையாக இருக்கலாம், பேச முடியாமல் இருக்கலாம், கண் பார்வை இல்லாமல் இருக்கலாம், கை கால்கள் இல்லாமல் இருக்கலாம். மாற்றுத்திறனாளிகள் மொத்தத்தில் அவங்களுக்கு இழப்பீடுங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருந்தாலும் இப்போ இந்த கலைஞர் மகளிர் உதவித்தொகை அவங்களுக்கெல்லாம் கிடைக்கலங்கக்கூடிய ஒரு வருத்தமான சூழ்நிலை தான் தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக தாய் உள்ளத்தோடு கவனித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மாற்றுத்திறனாளிகளுக்கு எங்களுக்கு உடனடியாக அந்த பணத்தை வழங்குன்னு சொல்லிட்டு புதுச்சேரியிலே இந்த போராட்டம் நடந்திருக்குது. தமிழ்நாடு முழுக்க இந்த போராட்டம் நடந்திருக்கிற அடிப்படையில் தங்கம் தென்னரசு நிதியமைச்சர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேசி ஒரு நல்ல சுமூகமான முடிவை ஏற்படுத்தி இந்த 15/12/2023 தெரிவிக்கிறதா அறிவிச்சிருக்கிறாரு. இது மட்டும் போதாது, அந்த மக்கள் வாழ்க்கையில ஒளியேற்றணும்னு சொல்லி ட்விட்டர் சேனல் மூலமாக நாமளும் ஒரு கோரிக்கையை வச்சு தமிழ்நாடு அரசுக்கு, தலைமை செயலாளருக்கு, சிஎம் உடைய செல்லுக்கு இந்த வீடியோவோட பிரதியை நம்ம அனுப்புறோம். ட்விட்டர் சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ஒரு பாலமாக ட்விட்டர் சேனல் எப்பவுமே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்திருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும் நண்பர்கள். புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.